பார்க்க போறீங்க? என்ன மேக்கப்? எவ்வளவு நேரம் கிளம்பறாளுவோ? ஏமா ஒரு 2 நிமிஷம் இருமா, அவசரப்படுத்திட்டே இருக்க. ஏம்மா நானும் அப்படியே ரெடி ஆயிட்டேன். என்னையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்க? அக்கா போதும், சட்டியில இருக்கிறது ஆப்பையில வரும், ரொம்பயும் போட்டு நீட்டாத. அபி போதும் போதும், சட்டியில இருக்கிறது ஆப்பையில வரும். நீ எத்தனை வாட்டி கண்ணாடி பார்த்தாலும் அதே உன் குரங்கு மூஞ்சுன்னு தெரிய போகுது. ரொம்பலாம் போட்டு மினிக்கிட்டு இருக்கா. அடி வாங்கி செத்துறாதான் ஓடிரு. அம்புஜக்கா, அங்க போட்டி ஆரம்பிக்க போது இன்னும் என்னவா பண்றீங்க வீட்ல? இது என்ன கெட்டப்பு அம்புஜக்கா? இவ்வளவு தண்டி மலரே, சும்மா கடக்காம சுடிதார் எடுத்து போட்டு விட்டாளுவோ. ஆமாத்தே, நான் தான் போட சொன்னேன். அங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குலாம் போட்டி நடக்கும்ல, அப்ப சேலையை கட்டிட்டு எங்க அம்மா அங்கேயும் ஓட முடியாது போட்டியில. சுடிதார் போட்டுக்கிட்டாலே ஈஸியா இருக்கும்ல. உங்க மகளை பாத்தீங்களா, நல்ல ஐடியாவோட தான் இருக்கா. அம்புஜக்கா கிட்ட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதிர்பார்க்கவே இல்லையே, செம்மையா இருக்குக்கா. சும்மா இருட்டி. ஆமா, அந்த அண்ணனை எங்க? அவங்களாம் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. சுபின் வந்தாம்ல, கையோட கூட்டு போயிட்டான். இவ்வளவு தான் கிளம்புறதுக்கு லேட் ஆக்கிட்டு இருக்காளுவோ. எம்மா நான் பேச போறேன் பாத்துக்கோ, பேச்சு போட்டிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இப்பவே சொல்லிட்டேன். அப்புறம் அங்க வந்து போவாதன்னு என்னைய புடிச்சு வச்சிட்டு இருக்க கூடாது. ஏடி இது எப்ப நடந்தது? அம்மைக்கு ஒரு வார்த்தை சொன்னியாடி? எக்கா அம்புஜக்கா, எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? பேச்சு போட்டி சேர்ந்திருக்கா, பேசதானே போறா. பிரைஸ் கிடைச்சா வேணாம்னா இருக்கு, விடுங்களேன். அதுக்கு இல்லடி, அம்மானு ஒருத்தி இருக்காளே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாளா? ஏன்கோ சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அது வந்து நானும் ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சதை எழுதி கொடுத்துட்டோம்லடி. எம்மா சும்மா இருமா, காமெடி பண்ணிட்டு இருக்காத. பாத்தியா, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், இவளுக்கு காமெடியா இருக்கும். எக்கோ நானும் பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அம்புஜக்கா. மலரே, பாட்டா படிக்க போற? சொல்லவே இல்ல. கூடவே இருப்பாளுவோ. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா மட்டும் நம்மள கலட்டி விட்டுருவாளுவோமா? அப்படியே பாட்டு பாட போறீங்களா? போனோடி டான்ஸ் எல்லாம் ஆடுனீங்க. இப்பமெல்லாம் டான்ஸ் ஆடுனு வையேன், எங்க அம்மா காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவா. எதுக்கு வம்பு, பாட்டோட நிறுத்திக்குவோம். எத்தே என்ன பாட்டு பாட போறீங்க? அது சர்ப்ரைஸ். இப்பவே சொன்னா அப்புறம் நான் ஸ்டேஜ்ல ஏறி பாடும்போது உங்களுக்கு ஆர்வமா இருக்காது. அதனால நான் பாடும்போது கேளுங்க மக்களே. சரி. எம்மா நானும் ரேகாவும் டான்ஸ் ஆடட்டா? என்னடி கேட்டா? ஒன்னும் இல்லம்மா. அந்த எத்தனை பையனும் நிப்பானுவோ, அவங்களுக்கு முன்னாடி ஆட்டம் கேட்க, ஆட்டம் ஆடட்டான்ல கேட்கா. எம்மா சும்மா தான் கேட்டு, உடனே நீ அம்மா இந்த ஊருக்கு வர ஆடட்டான்னு கேட்டதுக்கு நீ இப்ப வீட்டுல இருந்து ஜங்குன்னு ஆடுறியம்மா. பெசாட்டி இருமா. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே கேட்பாளுவோ. போ, நீ போய் துளசி ரேகாவையும் கூட்டு வா. அங்க போட்டி முடிய தண்டி என் பக்கத்துல தான் இருக்கணும் 4 பேரும். சரிம்மா. நீ வா மலரே, நம்ம லட்சுமி வீட்ல போய் சத்தம் கொடுத்துட்டு அப்படியே போவோம். என்ன லட்சுமி, இன்னும் வேலை முடியலையாமா? அம்புஜக்கா வாங்கக்கா. இந்த பால் தாங்க கறந்துட்டு இருக்கேன், இன்னும் ஒரு மாடு மட்டும் இருக்கு. போட்டி ஆரம்பிக்க போறாமே, இப்பதான் மைக்ல அனௌன்ஸ் பண்ணாவோ. ஆமா லட்சுமி, இன்னைக்கு மாட்டு பொங்கல்ல உனக்கு ஒரே வேலை பாத்தியா? ஆமாக்கா, காலையில இருந்து தூத்து பெருக்கி கழுவி எடுத்து மாட்டுக்கும் பொங்கல் வச்சு கொடுத்துட்டு இப்பதான் பால் கறக்க வந்தேன். காலைல இருந்து ஒயாத வேலை, உட்காரவே இல்லை இன்னைக்கு. மாடே ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி மாட்டு பொங்கல். ஏடி எருமை மாடு தொடாத, களையும் பாரு பால் கறக்கும் போது. எம்மா தொடலம்மா தாயே, அந்த மாடு பேர் என்னது? அழகி. அழகான அழகிங்கிற பேரை ஏன் இவ்வளோ இழுவையா இழுத்து சொல்றீங்க? அழகி மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். லட்சுமி அக்கோ. ஏன் என்னம்மா சொல்லிட்டு தூர போ, பால் கறக்கும் போது கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கா. நானும் ஒரு மாடுல பால் கறக்கட்டாக்கா, 2 பேரும் சேர்ந்து கறந்துட்டு சீக்கிரம் விளையாட்டு போட்டி பார்க்க போயிருவோம். விளக்க மாத்து கட்ட, உன் மூஞ்ச கண்டாலே எங்க மாடு முறைச்சுக்கிட்டு இருக்கு. அம்புஜக்கா முதல்ல இவளை கூட்டு போங்க, நான் வாரேன். மலர் சும்மா இரு, அவளை வேலையை பார்க்க விடு. பாவம், அவன் எவ்வளவு நேரம் கிடந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. சரிக்கா, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்க பாருங்க. இந்த மாட்டுல வேணா கறக்கட்டாக்கா? ஏய் எருமை மாடு, அது எருமை மாடு முட்டி தள்ளிற போது வந்துருங்க. சும்மா இரு மலரே, அது எருமை மாடா, சமடி தள்ளிச்சுனா போச்சு. யாத்தே எருமை மாடா? நான் பசு மாடுலாம் நினைச்சேன். எவ்வளவு நேரம் உங்களால தேடிட்டு இருக்கிறது? அங்க போட்டி ஆரம்பிச்சிருச்சு, கணவன் மனைவிக்கான போட்டி. எல்லாரும் வாங்க ஃபர்ஸ்ட். லட்சுமி அக்கா, அந்த அண்ணனை எங்க? அவங்களையும் கூட்டிட்டு வாங்க சீக்கிரம் கிரவுண்டுக்கு. எம்மா என்னைய புண்ணா ஆக்காதம்மா, என் வேலையை பார்க்க விடுங்க, முடிச்சு வச்சுட்டு நானே வாரேன். லட்சு அப்புறமா பாத்துக்கலாம், அதை போட்டு வாங்க. மலரு அவ வேலை பார்க்கட்டும்டி, நீ வா. லட்சுமி நீ மெதுவா வேலையை முடிச்சுட்டு அந்த அண்ணனை கூட்டிட்டு வா. நீங்க போங்கக்கா, அவர் எங்க குடிச்சிட்டு கிடக்காரோ. இது வேலைக்காவது தூக்கி தலையில வச்சு கொண்டு போயிட வேண்டியதான். நெட்ட மாடு இறக்கி விடுடி, என்னையே இறக்கி விடு. அட வாங்கம்மா, ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு. அதான் பால் கறந்து முடிச்சாச்சே. இறக்கி விடுடி, வாரேன். நான்
பாரு. நம்மளதான் தேடிட்டு கிடக்கான்னு நினைக்கேன். கையை காட்டுடி. சுவாணி அபி எங்கேயுமே காணோம். இந்த கூட்டத்துல எங்க போய் தேடுறது? பூமாரி, பூமாரி, இங்க பாரு. சுவாணி யார்ட்டி என்னை விட்டுட்டு வந்தீங்க? ஏடி உங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வந்த. உன்னை காணோம் தெரியுமா? எங்கடி போன? எங்க அம்மா பால் கொடுத்து விட்டாடி. ரெண்டு வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள எங்க அம்மையே என்னை விட்டு வந்துட்டா பாரு. சரி இங்க உட்காரு. எங்க அக்கா இன்னைக்கு பேச போறாளாம், பேச்சு போட்டி. அப்படியே என்கிட்ட சொன்னா நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. நம்ம வேற போட்டியில சேர்ந்து நிறைய பிரைஸ் வாங்குவோம். அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, எப்படா போட்டி நடக்கும் என்று ஆவலோடு காத்திருக்கும் சின்னஞ்சிறுசுகளே, நமக்கு அண்டாவா பீரோவா கட்டிலா மெத்தையா என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தாய்மார்களே, ஆனந்தமாக போட்டியை கண்டு ரசிக்க வந்த தாத்தாக்களே, பாட்டிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம்மா யாரது? குறுக்கு நெடுக்கு நடக்காமல் அனைவரும் அமர்ந்திருந்து போட்டிகளை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அப்படின்னு சொன்னீங்களே சாரே. மேடம் நீங்களா? உங்களுக்கான இடம் அங்கே உள்ளது, போய் உட்காருங்கள். இப்பொழுது கணவன் மனைவிமார்களுக்கான போட்டி நடைபெற உள்ளது. ஆகவே போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் ஜோடியாக முன்னே வரவும். ஏ சுபீனு, அந்த போட்டியை கொஞ்சம் கழிச்சு வைல. ஏன்க்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏ லட்சுமி அக்கா மாப்பிள்ள இன்னும் வர காணோம், கொஞ்சம் கழிச்சு வைங்கடே. இப்ப பாட்டு போட்டி, பேச்சு போட்டி இந்த மாதிரி வைங்க. சரி, எல்லாருக்கும் மறக்காம போய் உட்காருங்க. முதலாவதாக பேச வருவது நம் வீர தமிழச்சி ஆதி. ஆதியில் உதித்த மொழி, அழியா வரம் பெற்ற மொழி, அமிழ்தினும் மேலான மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை. உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை, தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகையான பொங்கல் பண்டிகை. இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல் என்பனவாகும். வீட்டில் உள்ள பழையவற்றை நீக்கி தூய்மைப்படுத்துவது போகி பண்டிகையாகும். தை மாதத்தில் முதல் நாள் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. தை பொங்கல் அன்று சூரிய கடவுளுக்கு பொங்கல் படைத்து வழங்குவர். மாட்டுப் பொங்கல் அன்று உழவு தொழிலுக்கு உறுதுணையான மாடுகளை அலங்கரித்து வழங்குவர். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர்களை சந்திப்பர். இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் திருநாளாகும். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசிய அபி அவர்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. முதலாவதாக வருவது மலர் அவர்களின் மலர் போன்ற இனிமையான பாடல். உங்கள் கரகோஷத்தை எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மைக் வேற எட்ட மாட்டுக்க, ரொம்ப கீழே தள்ளில இருக்கு. சுபீன், மைக் எட்ட மாட்டேங்குது. போனி போ, போனி போ.